இமாம் தஹபி அவர்கள் இந்த ஷியா அறிஞரை வந்து புகழ்ந்து இருக்கிறாங்க. சரிங்களா? யாருன்னா இப்னு உக்தா, முஹம்மது இப்னு அஹமது இப்னு உக்தா என்பது அவருடைய பெயர். சியர் ஆலாம் நுபலால 15வது வால்யூம் 578வது பக்கத்துல இமாம் தஹபி அவர்கள் இப்னு உக்தாவை பற்றி சொல்கிறார். இவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஷியா கொள்கையை சேர்ந்தவர். மேலும் வந்து இன்னும் எந்த அளவுக்கு என்றால் ராஃபிதி ஷியாக்கள் பக்கம் சாயக்கூடிய ஒரு நபர். மேலும் அவர் சொல்கிறார், இப்னு உக்தா வந்து ஒரு கல்வியுடைய கடல். மேலும் ஹதீஸ் அறிவிப்புகளின் ஒரு பாத்திரம் அவர். அவர் வந்து தீவிர ஒரு ஷியாக்காரராக இருந்த போதிலும் என்று சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய கல்வி அவங்க என்ன செய்றாங்க? கல்வியோட விசாலத்தை புகழுறாங்க. அவங்களுடைய ஹதீஸ் மனனத்தை புகழுறாங்க. அதே நேரத்துல என்ன செய்றாங்க? அவர் வந்து ஒரு ஷியாக்காரர் என்பதையும் அந்த இடத்துல நினைவூட்டுறாங்க. இப்படித்தான் சலஃப் ஆலிம்கள் நீதமான போக்கோடு விமர்சித்தார்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க விமர்சனம் எப்படி இருக்கு? காழ்ப்புணர்வு, பொறாமை, போட்டி, பொச்சரிப்பு இதனால தான் இருக்கிறது. ஸோ வந்து சலஃப் ஆலிம்கள் கிட்ட இருந்த அந்த நீதமான போக்கை இன்றைக்கு உள்ள தாயிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னைக்கு மறுப்புகள் இருந்தது. இஹ்லாஸாக மறுப்புகள் குடுத்தாங்க. தன்னுடைய சகோதரர் திருந்த வேண்டும் என்று மறுப்பு குடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மறுப்பு, அவனை வீழ்த்தி விட வேண்டும். அவனை விட நான் கல்வியில் சிறந்தவன் என்பதை காட்ட வேண்டும் என்று போட்டி, பொறாமை, புகழ் எல்லாத்துக்காகவும் மறுப்புகள் வந்துருச்சு. இஹ்லாஸ் போய்விட்டது. அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே.